எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம உடல் எடை குறைப்புக்கு உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட்ல ஒன்னான காலை உணவு முறை பத்தி பார்க்க போறோங்க. அதுலயும் காலை நேரத்துல புரதம் மிக அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி புரதம் இப்போ நம்ம செஞ்சு காமிக்கக்கூடிய செய்முறையில எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் சொல்றேங்க, சில பேருக்கு மத்தியானம் வரைக்கும் பசிக்காது, சில பேருக்கு சாயந்தரம் வரைக்கும் பசிக்க கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு உணவு காலை நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம். இந்த புரத சத்து அப்படிங்கிறது நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை மெயின்டைன் பண்ணும், பிபி அளவுகளை மெயின்டைன் பண்ணும், பெரிய மாறுபாடு இல்லாம பார்த்துக்கும் காலையில் நேரத்தில் நம்ம இந்த நவதானிய சுண்டல் சாப்பிட்றது அப்படிங்கிறது. இன்னைக்கு நவதானிய சுண்டல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த நவதானிய சுண்டல் செய்யறதுக்கு பச்சை பயிறு 3 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மொச்சை 3 டேபிள் ஸ்பூன், பச்சை பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை சுண்டல் சன்னா 3 டேபிள் ஸ்பூன், அது கூடவே தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவாங்க அது 3 டேபிள் ஸ்பூன், ராஜ்மா 3 டேபிள் ஸ்பூன், அவரை கொட்டை 3 டேபிள் ஸ்பூன், கருப்பு சுண்டல் 3 டேபிள் ஸ்பூன், கொள்ளு 3 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு சிகப்பு மொச்சை கிடைக்கலன்னா நீங்கள் கருப்பு மொச்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுட்டு அந்த அழுக்கு போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊறும்போது தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். இப்போ நான் இதை அப்படியே ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இது பாருங்க நல்லா இப்படி ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஊறின சுண்டலை எடுத்துட்டு குக்கரில் நான் போட்டுக்க போகிறேன். முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டல் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் மட்டும் விட்டு வேக விடுங்க. ரொம்ப விட்டாலும் நம்மளுக்கு குழஞ்சிரும். இப்போ ஆவி வந்தவொடனே வெயிட் போட்டுட்டு நான் 3 விசில் விட போகிறேன். வந்துட்டு சத்தம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டா பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு சுண்டல். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை இருத்துப்போம். எல்லா தண்ணியும் போகிற மாதிரி இருத்துட்டு தனியாக வச்சுப்போம். சுண்டல் அப்படியே இருக்கட்டும், அந்த தண்ணி வடிகிற வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சுண்டலில் தண்ணி வடிகிறதுக்குள்ளே ஒரு 1/4 துண்டு இஞ்சியை சீவி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு கை தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் சும்மா லைட்டாக குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக மையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு செவந்ததுக்கப்புறம் வாசத்துக்காக கருவேப்பிலையும் வரமிளகாவையும் போட்டுட்டு கூடவே நம்ம இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டல், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா லைட்டாக பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், சோம்பு, பட்டை, இஞ்சி, அந்த மசாலாவை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். லைட்டாக குறன்னு அரைச்சா போதும், ரொம்ப மைய அரையணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான நவதானிய சுண்டல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது காலை நேரத்தில் எடுத்துக்கிறது 100 கிராம் அப்படிங்கிற அளவில் 1 கப்பு நவதானிய சுண்டல் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பசி அப்படிங்கிறது இருக்காது. 50 கிராம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ், 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவு. என்னன்னா கேஸ் ட்ரபிள் மாதிரி சில பேருக்கு உருவாகலாம். அது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்டுங்க. ஊற வச்சு நம்ம இதை யூஸ் பண்றதுனால பெரிய அளவில் அந்த பிரச்சனை ஏற்படாது. போக போக சரியாயிடும். நிறைய பேர் போன வீடியோலேயே கேட்டிருந்தீங்க அந்த பொடி எந்த டைமிங்ல டாக்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எடை குறைப்புக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொடியை பொறுத்த வரைக்கும் நீங்க காலை நேரத்தில் நம்ம உணவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்னாடி எடுத்தால் பெட்டரு. வாரத்துக்கு 2 வாட்டி அல்லது 3 வாட்டி எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் பொடி மட்டுமே பத்தாது, இந்த உணவு முறை மட்டுமே பத்தாது. உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம், வாய் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஸோ செய்முறை பார்த்தீங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.